ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, சாமுவேல் 2ஆம் புத்தகத்தின் இறுதி பகுதியில் இருக்கின்றோம். இந்த புத்தகத்தின் நிறைவையும் அதன் பின்பாக நிறைவு நிகழ்ச்சிகளையும் நிறைவு செய்திகளையும் தந்தையை நமக்காக வழங்கி கொண்டிருக்கிறார். வாருங்கள், கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. நம்மளுக்கிட்ட இருக்கிற ஒரு 500 ரூபாயோ ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ பெருசே கிடையாது. நம்ம மனசு வந்து எங்கெங்கேயோ செலவு பண்ணுறாங்க, எங்கெங்கேயோ செலவு பண்ணுறாங்க. ஏழைங்க, அனாதைங்க, கைவிடப்பட்டவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல முறையில் வந்து உதவி போய் சேரணும். அது வந்து ஒரு வீட்டுக்கு என்ன அடையாளம், வீட்டில் இருக்கிறவங்க வந்து அவங்க நல்லா இருக்கணும். அதேமாரி சுற்றுவட்டாரத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும். ஏழைங்க பாளைங்களை அனுசரித்து போகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த ஒரு மைண்ட் செட்டை வந்து இந்த புத்தகங்கள் மிக அழகாக வலியுறுத்தி சொல்கிறது. அந்த குடும்ப ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, வயதானவங்களை, வறியவர்களை ஒருபோதும் கைவிட்டுடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பங்கில் இருக்கேன். இப்போ ஒரு பங்கில், ஒரு சின்ன பங்கில் இருக்கிறேன் கடந்த 6 மாதங்களாக. அந்த பங்கில் வந்து ஒரு ஆயா வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லை. வாயெல்லாம் இந்த ஹெர்பஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புண்ணு வந்துருச்சு. நம்ம மதத்தை சாராதவங்க தான் வந்து ஜாம் பண்ணி சுலுவு போட்டு கொஞ்சம் கையில் காசு கொடுத்து போய் சாப்பிட்டுக்கம்மான்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பிச்சேன். பார்த்தா 1/2 மணி நேரம் கழிச்சு என் முன்னாடி ரூம் வந்து நின்றுட்டு இருந்துச்சு. என்னையா அப்படின்னா பார்த்தா அவங்க மரத்தில், அவங்க வீட்டு மரத்தில் முருங்கைக்காய் இருக்குது. 2 முருங்கைக்காய் 2 கத்திரிக்காய் தேடியில் பறிச்சுட்டு வந்து வச்சுக்க சாமின்னு சொல்லி கொடுத்துட்டு போகுது. எவ்வளோ நல்ல மனிதர்கள் பாருங்கள். நம்ம கொஞ்சம் சின்ன அன்பு காமிச்சோம், அது வந்து அவங்க அந்த மாதிரி என்ன ஒரு சால் கொடுக்குன்னு தெரியுது, எதுவுமே இல்லை. வீட்டில் 2 முருங்கைக்காய், நல்லா நீட்டமாக 2 முருங்கைக்காய் 2 கத்திரிக்காய் எடுத்து வந்து இது வச்சுக்க சாமி, குழம்புக்கு வச்சுக்க சாமி அப்படின்னு. அதுதான் நம்ம எளியவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற இரக்கம் ஒருபோதும் மறக்கப்படுமாது. அதான் பைபிள் ரொம்ப அழகாக சொல்லுது. ஏழைகளுக்கு கொடுக்குறான், கடவுளுக்கு வட்டிக்கு விடுக்கிறான், வட்டி முதலுமாய் அவர் சேர்த்து கொடுப்பான்னு சொல்கிறார். ஏழை எளியவங்களுக்கு தாராளமாக கொடுக்கணும். நாம் கொடுக்கலன்னா அவர் யாருங்க கொடுப்பா? கிறிஸ்டியன்ஸ் ஆகிய நாம் கொடுக்கல அப்படின்னா அவர் யார் கொடுப்பா? நாம் தான் கொடுக்கறதுல வந்து முதலிடத்தை வச்சுக்கணும். யாராக இருந்தாலும் எளியவங்க, சாப்பாட்டுக்கு இல்லாதவங்க, அனாதைங்க, கைம்பெண்கள், எவ்வளோ கைம்பெண்கள் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அதான் வந்து கலைஞர் சொன்னார், விதவை என்று சொல்லாதீர்கள், அதில் ஒரு பொட்டு கூட இல்லை, கைம்பெண் என்று எழுதுங்கள், 2 பொட்டு இருக்கும் என்று சொல்லி சொன்னாராம். அது செய்தி சமீபத்தில் படித்த செய்தியாக இருந்துச்சு. ரொம்ப மனசுக்கு சொந்தமாக யாருமே இல்லாதவங்க, அவங்க விதவைகள், வல்லரபிள் பீப்புள், அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய ஒரு பரந்த மனப்பான்மையை இந்த புத்தகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதே போல் வந்து கடைசீட்டில் வந்து ஆண்டுடைய உடன்படிக்கை கொண்டு வர்றது, அதே போல் அவருக்கென்று ஒரு ஆலயம் கட்ட எபேது ஓதோம் என்கின்ற வீட்டில் இருக்கிறது. அதான் சொன்ன இந்த எபேது ஓதோம் என்று சொல்லக்கள் வந்து ஒரு முக்கியமான செய்தி சொல்லுவாங்க. எபேது ஓதோம் என்கிறவர் வந்து ஆண்டவருடைய ஆசி பெற்றவர். அந்த உடன்படிக்கையின் பேழையை வந்து டைரெக்டாக எருசலேமுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பயந்துக்கிட்டு தாவீது ஒருத்தர் வீட்டில் வைக்கலாம், அது அங்கே என்ன நடக்குதோ அதை பொருந்துக்கிட்டு நம்ம அப்புறம் எருசலேம் கொண்டு போகலான்னு சொல்லிட்டு எபேது ஓதோம் என்ற வீட்டில் 6 மாத காலம் உடன்படிக்கையின் பேழையை தங்க வைக்கிறாரு. அப்போ வந்து ஆண்டவர் அங்கே இருக்க வீட்டிற்கும் வீட்டில் இருக்கிற அனைவருக்கும் நன்மை செய்தார் என்று சொல்லி பைபிள் வசனம் இருக்கும். ரொம்ப அழகான வசனம். இப்போ வந்து முறையாக வந்து பைபிள் வந்து டொமஸ்டிக் சர்ச்சாக, வீடே கோயிலாக மாறுறது வந்து அந்த இடத்துல தான். இன்றைக்கி நம்ம தான் அதுதான் வேண்டிக்கிறோம். இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு வரோம், வேண்டிக்கிறோம், உண்மைதான். ஆனால் நம்ம வீடே கோயிலாக மாற்றக்கூடிய வல்லமை நமக்குள்ளே இருக்குதா? அந்த பண்பு நலன்கள் நமக்குள்ளே இருக்குதா? அதுதான் வந்து இந்த புத்தகம் ரொம்ப அழகாக கேட்குது. வீட்டுக்குள்ளே எபேது ஓதம் வந்து ஆண்டோடைய பேழையை கொண்டு வச்சு 15 நாள் வச்சு பார்த்துக்கிட்டாரு. அந்த வீடு எல்லாத்துக்கும் செழிப்பாகவும் வல்லமையாக மாறிச்சு. அந்த மாதிரி நாம் இருந்தோம்னாக்க, பக்தியோட, ஒழுக்கத்தோட, கடவுளுடைய கிருபையோடு இருந்தோம்னாக்க நிறைய காரியங்கள் நடக்கும். நடத்தக்கூடிய வல்லம் நமக்குள்ளே இருக்குதா? அந்த ஒரு கேள்வி இந்த புத்தகம் நம்ம பார்த்து கேட்குது.
கடைசியான ஒரு செய்தியாக, குடும்பத்திற்கான செய்தியாக இந்த புத்தகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய செய்தி என்னன்னாக்க 1 சாமுவேல் 2:30 வந்து ஒரு வசனம், என்னை மதிப்போரை நான் மதிப்பேன், என்னை இகழ்வோர் இகழ்ச்சி அடைவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதி வருகிறது சாமுவேல் புத்தகத்தில், முதல் புத்தகத்தில். என்னை மதிப்போரை நான் மதிப்பேன், என்னை இகழ்வோரை நான் இகழ்ச்சி அடைய செய்வேன் சாமி சொல்கிறாரு. ஆலயத்துக்குள்ளாக நம்ம வீட்டுக்குள்ளாக ஏழைகளுக்கு உதவி செய்யணும்னு சொன்னேன். மற்ற 2 கருத்துக்களையும் நான் சொன்னேன். கடைசி சொல்லர்கள் வந்து என்னை மதிப்போரை அப்படின்னு சொன்னாக்க கடவுளையும் கடவுளுடைய அடியாருக்கும் நம்மளான உதவிகளை செய்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கும். எல்கானா, ஓஃப்னி, பெனகாஸ் அவனுடைய நிகழ்வுகளில் சரி, தாவீது நிகழ்வுகளில் கூட வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு இதாக இருக்குது. அவர் என்ன சொல்வார் வந்து, கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் செசாருக்குரியது செசாருக்கும் கொடுங்கன்னு சரி சொன்னார். கடவுள் வந்து மோட்சத்தில் உட்காந்துருந்தாருங்களாம். அப்போ 2000 ரூபாய் நோட்டு வந்துச்சான். உடனே ராயப்பர் சொன்னாராம், ஆண்டவர் 2000 ரூபாய் நோட்டு வந்திருக்குது அப்படின்னாராம். வர சொல்லு அப்படின்னாராம். அவர் மட்டும் வந்து 500 ரூபாய் நோட்டு அடுத்து அதெல்லாம் 500 ரூபாய் நோட்டு கொஞ்சம் ஒரு 10-15 பேர் அப்படி ஒன்றா வந்தாங்களாம். ஏன்னா கடவுள் ஆண்டவரே 500 ரூபா நோட்டு வந்துக்கிறான்னு, ப்ளீஸ் கம் அப்படின்னாராம் கடவுள். அதுக்கப்புறம் பார்த்தாக்கா 100 ரூபா 50 ரூபா எல்லாம் ஒன்றா வந்துச்சுங்களாம். கடவுள் எந்திரிச்சு போய் கை குலுக்கி வாங்க 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 அப்படின்னாராம். ராயப்பர் குழம்பி போய், என்ன ஆண்டவர் 2000 ரூபா வந்துச்சு, 500 ரூபா வந்துச்சு, நீங்கள் அப்போல்லாம் வரல, இந்த 100 ரூபா 50 ரூபா வரட்டுலேருந்து ஓடி போயிருங்க, இவங்க தான் கோயிலுக்கு வராங்க, மற்றவங்களும் கோயிலுக்கு வர்றதில்லை அப்படின்னாங்களாம். அந்த மாதிரி நம்ம ஜோக்கு சொல்லுவாங்க. எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னாக்க, ஆலய பணிகள் வந்து சாமியாருடைய தனிப்பட்ட தேவைக்காக கிடையாது. நீங்கள் போடுகின்ற ஒவ்வொரு 10 ரூபாயும், ஒவ்வொரு 20 ரூபாயும், ஒவ்வொரு 50 ரூபாயும் ஆலய பணிக்காகவும் ஆலயத்தினுடைய பல்வேறு பணிகளுக்காக செயல்படுத்தப்படுது. முதல் 2 புத்தகங்கள் 1 சாமுவேல் சொல்லுகின்ற அழகான ஒரு பாடம்னாக்க, கடவுளுக்குரியதை நிறைவாக நம்ம கொடுப்போம். தாவீது பாருங்க, அந்த எபேது போதும் வீட்டில் வந்து ஆண்டோடைய ஆலயம் இருக்கும்போது வீடு ஃபுல்லாக ஆசீர்வாதம், நிறைய செழுமை வளமையாக இருந்துச்சுன்னு உடம்புடைய தூக்கி போய் எருசலேம் கூப்பிட்டு போய் தான் தங்கி இருக்கிற அரண்மனைக்கு பக்கத்திலே வச்சுக்கிட்டார். அவர் மனசுக்குள்ள அப்பயும் ஒரு குறுகுறுப்பான எண்ணம், நாம் வந்து அரண்மனையில் இருக்கிறோம், ஆண்டவர் வந்து ஒரு கூடாரத்தில் இருக்கிறாரு, நான் ஏன் கோயில் கட்டக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வருது. அப்போ கடவுளுக்கு உகந்ததை, அவருக்கு உரியதை ஒவ்வொரு இடத்துலையும் செய்யணும்னு ஆசைப்படுறது. நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய குடும்பங்களில் கூட தாராளமாக உண்டியல் போட வேண்டும். அப்படியே பர்ஸை எடுத்து ஃபர்ஸ்ட் லேயர் தள்ளி, செகண்ட் லேயர் தள்ளி, 500 ரூபாய் தள்ளி, 100 ரூபாய் 200 ரூபாய் தள்ளி, 100 ரூபாய் தள்ளி ஒரு 10 ரூபா எடுத்து போடுவோம். தப்பாக சொல்லக்கூடாது. இதே வந்து ஒரு மாலுக்கு போனோம் அப்படின்னாக்க 2500 ரூபா செலவாகும். ஒரு சப்பர் அவுட்டுக்கு பிள்ளைங்களை கூப்பிட்டு போனோம்னாக்கா 1500 ரூபா செலவாகும். ஆனால் ஆலயத்துக்குள்ளேன்னு வரும்போது மட்டும் 10 ரூபா 5 ரூபான்ட்டு நம்ம இது பண்ணுவோம். இந்த டொமஸ்டிக் சர்ச்சு இல்ல திருச்சபையாக இருக்கின்ற சாமுவேல் 1-2 புத்தகங்களில் கடவுளுடைய மகிமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது போல நம்மளான உதவிகளை செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். நம்ம நினச்சோம்னாக்க நிறைய உதவிகள் செய்யலாம். ஆலயத்துக்கு, ஆலய துப்புரவு பணிகளுக்கு, ஆலய மாற்று பொருளுக்கு நிறைய செய்யலாம். நம்ம வந்து பெரிய 7 லட்சம் 8 லட்சம் அல்லது 8 கோடி 10 கோடி பேராலயங்களை கட்டுறதுனால பிரயோஜனமே கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, சமூகங்களை கட்டி எழுப்புங்கள். சமூகங்களை கட்டி எழுப்ப தெரியாதவர்கள் தான் வந்து ஆலயங்களை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறாங்க, காங்கிரீட் ஜங்கிள்ஸை கட்டி எழுப்பிட்டு இருக்கிறாங்கன்னு லெக்ராண்ட் அடிக்கடி சொல்லுவார். நாம் வந்து பங்கு மக்களை கட்டி எடுப்போம். ஒவ்வொருத்தரும் யுனைட்டடாக லிங்க்டாக, ஒவ்வொருத்தரும் பாசமாக, ஒவ்வொருத்தரும் நேசமாக உதவி கொள்ளக்கூடிய அந்த ஒரு சமூக குடும்ப உணர்வை நம்ம தலத்திருச்சியில் உருவாக்கிட்டோம் அப்படின்னோம்னாக்க அதுதாங்க ரியல் ஜூபிலி. அதுக்காக நம்ம சின்ன கொடுத்தும் கொடல் வேண்டும் நட்புன்ற மாதிரி கொடுத்து நம்ம உதவி செய்யும்போது இந்த புத்தகத்தினுடைய அருமையான கூறுகள் நம்மை வந்து சேருகிறது என்பது தாழ்மையான எண்ணம். நன்றி தந்தை அவர்களே. நிறைய கேள்வி கேட்டேன், கோச்சிக்கல. நீங்க உங்களுடைய அதாவது நான் அடுத்து என்ன கேள்வி கேட்க போறேங்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஆனா அடுத்த கேள்விக்கு 4 பாயிண்ட் 3 பாயிண்ட் சொல்லுவீங்க பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். எப்படி இப்படி எல்லாம் சொல்றாருன்னு சொல்லிட்டு. நன்றி தந்தை அவர்களே. கடைசி ஒரு கேள்வி தந்தை அவர்களே, இந்த புத்தகம் தருகின்ற பண்புகளை நான் ஒருவேளை காப்பி பண்ணிக்கணும்னு நினைச்சேன்னா என்னென்ன பண்புகளை நான் என்னதாக்கிக்கணும், எந்தெந்த பண்புகள் இந்த புத்தகங்கள் எனக்கு சொல்லுகின்றன, மக்களுக்கு சொல்லுகின்றனங்கிறத கேட்டுக்க ஆர்வமாக அவர்களே. 1-2 சாமுவேல் வந்து புத்தகம் வந்து மிக அழகான புத்தகம், வாழ்க்கையை நமக்கு படிப்பித்துக் கொள்கிற ஒரு அருமையான புத்தகம். இந்த புத்தகத்தில் நம்ம பார்க்குறோம் வந்து 3 நிகழ்வுகளை நம்ம ஒன்றா சொல்லலாம். ஒன்று வந்து, வளர்ச்சி என்பது ஒட்டுமொத்த வளர்ச்சியாக வந்து விடாது.
இப்போ நான் வந்து ஒரு குட்டி பாப்பாவாக இருக்கிறோம். அப்புறம் வந்து 3 சக்கர வண்டி வச்சு நடப்பேன். அப்புறம் சைக்கிள் இருக்கும். அப்புறமேட்டு வந்து பைக் இருக்கும். அப்புறம் அது அப்படி வளர்நிலைகள் இருக்குது. அதே போல் தாவீதுடைய வளர்நிலையும் வந்து சின்னதுலேருந்து வளர்ந்தார். சின்ன காரியங்களால் தான் வளர்ந்தார். அவர் செய்கின்ற ஒவ்வொரு சின்ன காரியங்கள்லேருந்து தொடர்ந்து அவர் வளர்த்து உயர்த்தி கொண்டே போனது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது தாவீதாக இருக்கட்டும், ஏலியா இருக்கட்டும், அல்லது வந்து சாம்வேல், குட்டி பிள்ளை பையன் சாம்வேலாக இருக்கட்டும், சின்ன விஷயங்களில் ஆனது. அதான் நம்ம இங்கிலீஷில் சொல்லுவாங்க காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் என்று சொல்வார்கள். காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸு. அந்த பண்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னாக்க வாழ்க்கை ரொம்ப இனிமையாகும். நிறைய சமயத்தில் வந்து 5 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம், 25 லட்சம், 1 கோடி கணக்கு போட்டு பேசி செஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த 5 ரூபா 10 ரூபாயெல்லாம் வந்து கணக்கிலே சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனால் வந்து தாவீது சாமுவேல் சொல்லுகின்ற அழகான பாடம் வந்து வாழ்க்கை என்பது மிகப்பெரிய சாதனைகளால் ஆனது அல்ல, மாறாக சின்னஞ்சிறு சாத்தியக்கூறுகளால் ஆனது என்பது பாரு. சின்ன காரியத்தில் நம்ம பிரமாணிக்கமாக இருந்தோம்னா கடவுள் பெரிய காரியத்தில் பிரமாணிக்கமாக இருக்க நம்ம அழைப்பார். பெரிய காரியங்களுக்கு அதிகாரியாக நம்ம மாற்றுவார். சின்ன காரியங்களில் அது மனைவியை பார்த்துக்கிறது, பிள்ளைங்களை பார்த்துக்கிறது. அப்புறமேட்டு வந்து கோயிலில் போய் படைவீரர்களோடு போகிறாரு. பசி, பயங்கர பசி. வந்து போய் அபியாத்தாட்ட போய் கேட்குறாரு, சாப்பிட்றதுக்கு எதுனா இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் நானும் போர்வீரர்களும் போர்க்களத்துக்கு போயிட்டு இருக்கிறோம், வந்து பசி பயங்கரமாக இருந்தேன். அவர் சொல்கிறாரு, காணிக்கைக்கு கொடுக்கக்கூடிய அப்பங்கள் மட்டும்தான் இருக்குது, நீங்கள் உடல்லையும் உள்ளத்துலையும் சுத்தமாக இருந்தீங்கன்னாக்க நீங்கள் சாப்பிட்லாம் அப்படிங்கிறாரு. நாங்கள் சுத்தமாக தான் இருக்கிறோம், போருக்கு போகிறதுனால உடல் உள்ள சுத்தமாக தான் இருக்குது, சாப்பிட்றாரு. சாப்பிட்டு போகிறாரு. அந்த பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள், ரொம்ப நல்லது. அந்த சீடர்களுக்கு பசியாக இருக்கும்போது அவர்களுக்கு உணவு கொடுக்கறது. அதே மாதிரி நிறைய இடத்துல பார்த்தோம்னாக்கா அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்வார், செஞ்சு கொடுப்பார். அந்த ஒரு முக்கியமான பண்பு வந்து மேலான பண்பு. சின்ன காரியங்களில் நம்ம ஒவ்வொன்றிலையும் பிரமாணிக்கமாக அன்பாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னம்னாக்க நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஒரு சகோதரி மேட்டூரில் சேலம் கேம்பில் தீபான்னு ஒரு பொண்ணு இருக்குது. இடுப்பு கீழே கை கால் வராது. தவழ்ந்துக்கிட்டே தான் போவோம், வீல் சேரில் போவோம், இல்லாட்டி தவழ்ந்துக்கிட்டே தான் போகும். அவங்க வந்து இப்போ நிறைய சிஸ்டர்ஸ் இருக்காங்க, நிறைய காங்கிரேஷன்ஸ் இருக்கிறாங்க, நிறையா ஃபாதர்ஸு நிறைய பேர் இருக்கிறாங்க, கேட்டிசம் பிபிஎஸ்ஸும் நடத்துவாங்க. இந்த பொண்ணு ஒவ்வொரு கிறிஸ்மஸ்க்கும், ஒவ்வொரு நியூ இயர்க்கும், ஒவ்வொரு ஈஸ்டர் சமயத்துலேயும் கிட்டத்தட்ட ஒரு 200-300 பிள்ளைங்களை வீட்டுக்கு கூட்டு வரைச்சி எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் கொடுத்து பைபிள் சொல்லி கொடுக்கும். அதில் வந்து 100 பேர்னா 100 பேர் கிறிஸ்டின்ஸ்னாக்கா 100 பேர் இந்து பிள்ளைங்களாக இருப்பாங்க. அவங்க சாதாரண ஒரு சின்ன தட்டி வீடு வீட்டுக்குள்ளே உள்ளே போக முடியாது. வந்து அவ்வளோ பதிவான்னு சொல்லிட்டு அவ்வளோ பாசமாக இருக்கும். வர ஒவ்வொருத்தருக்கும் பைபிள் சொல்லி கொடுத்து பைபிள் பண்ணிக்குது. கொரோனா சமயத்தில் 250-260 பேருக்கு வந்து லிங்க்லேயே ஜமால சொல்லிகிட்டு இருந்துக்குது. அது சின்ன காரியங்கள் தான். அதனால் இடுப்பு கீழே கால் இருக்காது, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அம்மா வந்து வயசானவங்க, நோயாளி. ஆனாலும் வந்து கடவுளுக்கு என்ன செய்ய முடியும்னு நினைக்குதோ அது செய்யுது. வேலைக்கு போக முடியாது, சம்பாதிக்க முடியாது, மாற்றுத்திறனாளிக்கான வேலை தேடக்கூடிய வேலை வாங்கி கொடுக்கக்கூடிய ஆட்கள் அதுக்கு கிடையாது. அதனால் என்ன செய்யும், சின்ன குழந்தைகள் பாடம் எடுக்கிறதுக்கு, பைபிள் கிளாஸ் எடுக்கிறது, இதெல்லாம் எடுக்கிறது சின்னதாக இருக்குது. ரொம்ப அழகாக. அதான் வாழ்க்கை என்பது மிகப்பெரிய சாதனைகளால் ஆனதானதான் இல்லை, சின்ன தடைகளை தாண்டி போய் நாம் சரித்திரம் படைக்க புறப்பட்டு போகிறோமே, அதுதான் வாழ்க்கை என்பது இந்த புத்தகம் ரொம்ப அழகாக சொல்லுது. நம்ம அந்த தீபாவளிலாம் கண்ணால் மறக்கவே முடியாது. அவ்வளோ அருமையான சகோதரி 200 பேர் 210 பேர் வீடு ஃபுல்லாக திபுன்னு குழந்தைங்க முன்னாடி உட்காந்து, கிச்சனில் உட்காந்து, இந்த நடு ரூமில் உட்காந்து, வெளியே வெரண்டாவில் ஃபுல்லாக உட்காந்து அவர் சொல்கிற கதை கேட்குறதுக்கு, அப்புறம் பைபிள் வேலை வச்சுக்கிறது செய்கிறதெல்லாம். இதுதான் இப்போ நம்ம சிஸ்டர்ஸாக இருக்கிறோம், ஃபாதர்ஸாக இருக்கிறோம், நம்மளுக்கு டைம் இல்லை. எதுக்கு இருக்கணுமோ அதுக்கு இல்லை, டைம் இல்லாமல் இருக்கிறோம். அதான் வந்து சின்ன காரியங்கள் மிக அக்கறையோடு ரொம்ப பெருமையோடு செய்வார். அதான் அதான் வந்து ஒரு சார் சொன்னார், நான் வந்து டீச்சர் ட்ரைனிங் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு 1964-65 வாய்ப்பு இருந்துச்சு. எங்கள் அண்ணங்கார மட்டும் ஒரு 100 ரூபா கொடுத்து பஸ் காசு கொடுத்து அனுப்பியிருந்தானாக்கா இன்றைக்கி நான் எல்லோரும் போல் டீச்சராக இருந்திருப்பேன். கொடுக்கல அந்த அண்ணன், எங்கள் அண்ணனுக்கு வந்து மனசு இல்லை, கொடுக்கல. அதனால் இன்றைக்கி வந்து நான் கார்பெண்டராக வேலை செஞ்சுட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார்.
அதான் இந்த நாம் அழைக்கப்படுவது சரித்திரங்களையும் சாமானியர்களையும் வெல்வதற்காக அல்ல, சாதாரண காரியங்களில் நாம் பிரமாணிக்கமாக இருக்கிறதுக்கு அழைக்கப்படுகிறோம். தாவீதுடைய வாழ்க்கையிலும் சரி, ஏலியினுடைய வாழ்க்கையிலும் சரி, அல்லது சவுலுடைய வாழ்க்கையிலும் சரி, அந்த சின்ன சின்ன காரியங்களில் கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பண்பை இந்த புத்தகம் நமக்கு ரொம்ப வலியுறுத்தி சொல்லுது. சின்ன சின்ன காரியங்கள் மிகுந்த வணக்கம், மரியாதை, அது மாதிரி அக்கறையோடு செய்கிறது, அது நம்ம பார்க்குறோம். அப்புறம் ரெண்டாவதாக உண்மையான அன்பு, ஜெனுவின் லவ் அப்படின்றாங்க. இன்றைக்கி அன்பு ரொம்ப கமர்ஷியல் ஆகிடுச்சு, கமர்ஷியல் லவ். அந்த சவப்பட்டையில் துணி எடுக்கிறதுக்கு போனேன், தங்கச்சிக்கு புடவை எடுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ போனேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி புடவைக்கு போனேன். நான் வெளியே போக்கலையே, சார் வாங்க சார் அப்படின்னா உள்ள போய் உட்காந்தோன்னே, சாருக்கு யாரை போடு, ஃபேனை போடு, ஏசியை போடு அப்படின்னா நான் உட்காந்து திரும்பி இருக்கப்போ ஒரு டம்ளர் ஜூஸ் கொண்டு வச்சாங்க. நான் புடவை எல்லாம் பார்த்தா எல்லாம் 2000 2300 இருந்துச்சு. ஏன்ட்ட இருந்தது 1000 ரூபா தான். செல்லின் நம்ம வேறு இடத்துல பார்த்துக்கலாம் வா சாமி அப்படின்னு நான் எந்திரிச்சேன். கடைக்காரர் கேட்டார், ஏன் சார்னு கேட்டார். விலை அதிகமாக இருக்குதுங்க, விலையும் அதிகமாக இருக்குதுங்க போகிறேன்னா. டக்குன்னு அவர் என்ன சொல்லிட்டாரு, நீங்கள்லாம் சந்தையில் போய் புடவை எடுக்கிற கேஸுங்க, ஏன் இங்கே உயிரை வாங்குறீங்க? ஜூஸ் போடுனாரு, இல்லை ஃபேனை போடுனாரு, ஏசி போடுனாரு, அடுத்த காலத்தில் ஒரே புடவை போட்டார் நம்மள. சந்தையில் துணி எடுக்கிற கேஸுக்கெல்லாம் இங்கே உயிரை வாங்குது, போ அப்படிங்கிறார். அப்போ அவருடைய அன்புக்கும் அந்த செயல்பாட்டுக்கும் கமர்ஷியாலிட்டி இல்லைங்களா? இப்போ அந்த ஜூஸு இது எல்லாமே பில்லில் வந்துடும். ஒரு அந்த ஒரு வியாபாரத்தன்மையான ஒரு உலகத்துக்குள்ளே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எதையுமே வியாபாரமாக தான் பார்க்குறாங்க. சொந்த மனைவி, சொந்த கணவன் கூட வியாபார எண்ணத்துக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னாக்க அந்த விட பெரிய பேரடி வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த பைபிள் ரொம்ப அழகாக சொல்லுது. 1 சாமுவேல் 2 சாமுவேல் அழகாக சொல்லுது. ஒவ்வொருத்தருக்கும் உரிய மரியாதையை, ஒவ்வொருத்தருக்கும் உரிய அன்பை, ஒவ்வொருத்தருக்கும் உரிய தகுதியை நம்ம கொடுத்து பண்ணுவோம். அதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒட்டுமொத்த புத்தகத்திலேயே உரியாவை மட்டும்தான் தாவீது கொலை செஞ்சது கடுமையாக காமிக்கிறாங்க. மற்ற இடத்துலலாம் தாவீது மிக நல்ல மனிதராக, நேரிய மனிதராக காட்டுகிறார். அந்த ஒரு தவறுக்கு கூட வாழ்நாள் முழுதும் அழுது புலம்பியவராக அவரை காட்டப்படுகின்றார். அப்போ இந்த குடும்பத்துடைய செய்திகளை நம்ம பார்க்கும்போது, ஒன்று வியாபாரத்தன்மை இல்லாத ஒரு நிலை, அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. மூன்றாவதாக நம்ம பார்க்கும்போது இந்த 1 சாமுவேல் 2 சாமுவேல் நம்ம பார்க்கும்போது நம்பிக்கை நிறைந்த தலைமைத்துவம் கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஆண்டுகள் இப்போ பிலிஸ்தருடைய பாசறையில் அடைஞ்சிருக்க வேண்டிய ஒரு கொடுமை, அடிமையாக சோறு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அல்லர் விட்டு அடுத்த நாட்டில் தங்கி பிழைக்கக்கூடிய ஒரு புலமை தாவீதுக்கு இருந்தது. ஆனால் இந்த புத்தகம் ரொம்ப அழகாக சொல்லுது. அதெல்லாம் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றும் அதான் இது தாண்டி போகணும், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதான் ஒரு சின்ன நிகழ்ச்சி ஒன்று படித்தேன். அந்த நிகழ்ச்சியில் சகோதரி ஜீப் ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்க. இடுப்பு கீழே ஒன்றும் வரல. அதே மாதிரி சொன்னாங்க, உங்களால் இனிமேல் கர்ப்பம் தரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 எலும்பு கணுக்கால் எலும்பு முறிவு, ரிப்ஸ் எல்லாம் உடஞ்சி போச்சு, கையெல்லாம் உடஞ்சி போச்சு. மாற்றுத்திறனாளியாக அடுத்து படுக்கையாக இருந்தாங்க. வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இனிமேல் செத்தோம், நம்ம இனிமேல் ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது, எல்லாருக்கும் பாரமாக தான் இருக்க போகிறோம் என்று அந்த சகோதரியை முதல்ல நினைத்தார்கள். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையை அவங்களே சம்பாரிச்சிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணுற மாதிரி வீல் சேரில் ஒரு 3 மாதம் கழிச்சு வாங்கிட்டு, அதுக்கப்புறம் ஃபோன் ட்ரேடிங், ஃபோனுடைய பிஸ்னஸ் செய்கிறது, அந்த கால் பார்க்க ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி காலினுடைய அந்த முறிவு சீரான பிற்பாடு அவங்க அந்த வண்டியில் இப்படி முன்னாடி போகிறது வர்றது பண்ணிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி பொதுநல தூண்டு நிறைய செஞ்சாங்க. பாகிஸ்தானில் அயன் லேடி ஆஃப் இந்தியா, அயன் லேடி ஆஃப் பாகிஸ்தான் சொல்லிட்டு பட்டம் வாங்கியிருக்கிறாங்க. அதே போல் நிறைய விருதுகள் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. படுத்த படுக்கையாக இருப்பாங்க, குழந்தை பிறக்காது, கால் உடஞ்சி போச்சு, கை மணிக்கட்டு நொறுங்கி போச்சு, எவ்வளோ தடைகள் இருந்துச்சு. ஆனால் அந்த பொண்ணு படுத்த படுக்கையிலே இருந்துக்கிட்டு ஒரு 3 மாதம் 4 மாதம் போராடிட்டு அதுக்கப்புறம் வீல் சேரில் மாறிட்டு இன்றைக்கி அயன் லேடி ஆஃப் பாகிஸ்தான் பட்டம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஏழைகளின் காவலாளின்னு சொல்லிட்டு பட்டம் கொடுத்துக்கிறாங்க, நிறைய வாங்கியிருக்கிறாங்க.
அதெல்லாம் அதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாத ஒரு அதிசயங்கள். அந்த அம்மாவே ஒரு இன்வாலிடாக இருந்தது. ஆனால் அந்த அம்மா எவ்வளோ பெரிய சாதனைகள், சரித்திரங்கள் நிறையா சாதிக்கக்கூடிய வல்லமை அந்த அம்மாவுக்கு வந்திருக்குது. அதுதான் நம்ம வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக விடாமுயற்சியோடு போராடணும். சின்ன சின்ன தவறுகள், சின்ன சின்ன சங்கடங்கள் வரதான் செய்யும், சின்ன சின்ன தடைகள் வரதான் செய்யும். தடைகளை படிக்கட்டுகளாக மாற்றி வெற்றியின் உச்சத்துக்கு போய் சென்று சேரதான் இந்த புத்தகம் நம்ம அழைக்குது. அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஒரு அருமையான ஒரு நல்ல புத்தகம். அதே போலவே 4வது ஒரு கருத்தாக இந்த இடத்துல சொல்ல வேண்டியது இருக்குது. என்னவென்றால், குட்டி பையன் சாமுவேல் ஆலயத்தினுடைய பணிகளை செய்து கொண்டு வருகிறான். ஏலிக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான். ஆலயத்தினுடைய கூடாரம் இருக்கின்ற இடத்துல படுத்திருக்கிறான். கூடாரத்துக்குள்ளே படுத்திருக்கிறான். அப்போ ஆணுடைய ஒளியின் வேலை இன்னும் அணைக்கப்படவில்லை, காத்துறார். அப்போ சாமுவேல் கடவுள் கூப்பிடுறாரு, அழைக்கிறாரு. The moment he came to know that God is calling him, ஆண்டவரே பேசும் அடியான் கேட்கிறான்னு சொன்னோடனே கடைசி வரைக்கும் சாமுவேல் கடவுளுக்கு உகந்தவராகவே வாழ்ந்தார். எந்த ஒரு அப்பொழுக்கு இல்லாத ஒரு தூய வாழ்க்கை, மாறி போகிறது, மாற்றி பேசுறது, இது பண்ணுறது எதுவுமே இல்லாமல், அது மாதிரி சவுல் கூட அவர் வாழ்ந்தார். யார், நம்ம தாவீதுன்னு கூட அவர் வாழ்ந்தார். எல்லா காலகட்டங்களிலும் ஒரு நேரிய மனதோடு வாழ்ந்த ஒரு நல்ல மனிதராக அவர் இருந்திருக்கிறார். நல்ல மனிதராக இருந்திருக்கிறார். அவருடைய மிக முக்கியமான ஒன்று என்ன, இப்போ ஆலய பணிகளை செய்வது, குரு ஏலிக்கு உதவி செய்வது, ஆண்டவர் அறியாமல் இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் அறிந்து கொண்டு ஆண்டவருக்கு உதவி செய்கிறது, இதெல்லாம் என்னன்னாக்க ப்ரொக்ரெசிவ் ரெவலேஷன் சொல்லுவாங்க. டக்குன்னு ஆண்டவர் அப்படி பெரிய தங்க தட்டில் வச்சு ஒரு 100 கிலோ தங்கத்தை கொடுத்து போக மாட்டார். சின்ன சின்ன காரியங்கள் வழியாக அவர் நம்மோடு உரையாடுவார், நம்மை வழிநடத்துவார், நம்ம தேவைகளை சந்திப்பார், நம்முடைய எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதித்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை தூக்கி கொண்டே போவார். அதான் இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, சாமி திடீர் பணக்காரனாக வரணும், திடீர்னு பணம் கொளிக்கணும், கொட்டணும் என்று சொல்லுற ஒரு எண்ணம். அவன் அப்படிப்பட்ட மனநிலை கொண்டு நிறைய பேர் வீட்டில் அப்படி தான் நினைப்பாங்க. அவங்க வீட்டில் காசு வரல, இவங்க வீட்டில் காசு, நம்ம வீட்டில் மட்டும் ஏன் காசு இல்லை என்று நச்சரிக்கிற மனைவிகளை நம்ம பார்க்குறோம். அவங்க வீட்டில் அதை வாங்கினாங்க, இந்த வீட்டில் இதை வாங்கினா, நம்ம வீட்டில் ஒன்றும் வாங்காமல் இருக்கிறோம் என்று பக்கத்து வீடோடு அடுத்த வீடோடு நம்ம ஒப்பிட்டு பார்த்து விட்டு நமக்கு ஒன்றும் வேண்டியா, நமக்கு ஒன்றும் இல்லை என்று அங்கலாய்க்கிற உறவு முறைகள் மகிழ்ச்சியை தர முடியாது, நிம்மதியை கெடுத்துவிடும். ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்திலையும் சாமி பிரமாணிக்கமாக அப்படியே ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர். தாவீதை போலவே ஒரு அருமையான ஒரு இணையான ஒரு மிகைப்படுத்தப்படாத ஒரு இறை மனிதர் சாமுவேல். நம்ம ஒவ்வொன்றுக்கும் காட்சி சொல்றது, இறைவாக்கு சொல்றது, போருக்கு போலாமா வேண்டாமான்னு சொல்றது, எப்பொழுதெல்லாம் தேவைப்பட்டு தான் துரத்தடிக்கப்பட்டு வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்டாலும் கூட ஒருவரை விடுத்து அடுத்தவருக்கு போகிறார், அடுத்தவருக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறார். அவர் கடைசி வரைக்கும் அவருடைய நம்பிக்கைக்குரியவராக வாழ்கிறார். அது ஒரு அழகான பண்பு. நம்ம குடும்பத்தில் இருக்க வேண்டிய பண்பு அதுதான். திடீர்னு பெருசாக எதுவும் வந்துடாது. சின்னதாக பொறுமையாக அன்பாக போராடி நினைச்சோம்னாக்க நிறைய சாதிக்கலாம் என்பது நம்ம கருத்து. இனிய இதயங்களே, சாமுவேலின் 2ஆம் புத்தகத்தின் நிறைவு பகுதியில் இருக்கின்றோம். இந்த புத்தகத்தின் நிறைவு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றார். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடங்குவோம். அதுவரை இணைந்திருப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இவங்க ஒப்பந்த ஊழியர்களாக வேலை செய்வாங்க. அரசன் போருக்கு போவாங்க. அதே மாதிரி அவங்க மக்கள் மத்தியிலே 12 கோத்திரங்களுக்கு மத்தியிலே கூடியிருப்பார்கள். அது அவங்களா பிரிச்சுக்குவாங்க. தாவீது தான் முறையாக சமைக்கிறவங்க இல்லைனாக்க நீ சண்டை போட முடியுமா, அல்லது இங்கே உங்கள் பொருளை பார்த்துக்கிறவங்க இல்லைன்னா போய் உங்கள் பொருளை